Welcome all of you to my video. In this video we are going to see chapter 2 numbers and sequences exercise 2.4 fourth sum. Find the integrated terms of the sequences whose nth terms are given by a n is equal to 5n by n plus 2 a6 and a13 சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ அதை ரெண்டு டேர்ம் கண்டுபிடிக்கணும். தென் அடுத்தது an is equal to n minus n square minus 4 அப்படின்னு சொல்லி a4 and a11 கேட்டிருக்காங்க. ஸோ இது ரொம்ப சிம்பிள் தான். அங்கேயே ரெண்டு டேர்ம் கொடுத்துருக்காங்க. ஸோ a6 a13 ஃபஸ்ட்டு சம்முக்கு எந்த டேர்ம் என்னன்னு கொடுத்துட்டாங்க, அதில் நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணி கண்டுபிடிக்கணும். ஸோ an is equal to 5n by n plus 2 இப்படி இருக்குது. இப்போ என்ன பதிலாக நீங்கள் என்ன சப்ஸ்டியூட் பண்ணலாம், 6 சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஸோ 6 சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா a6 கிடைக்கும். a6 going to be 5 into 6 by 6 plus 2. ஸோ என்ன பதிலாக 6 சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஸோ 5 6 are 30 by 6 plus 2 வந்து 8. ஸோ இதை செகண்ட் டேபிளில் கேன்சல் பண்ணி கூட போடலாம். ஸோ இப்படி தான் போடலாம். ஸோ நான் செகண்ட் டேபிள் கேன்சல் பண்ணும்போது எனக்கு 15 by 4 இருந்துச்சு. ஸோ அதுதான் ஆன்சர். இப்போ அடுத்தது a13 கேட்டிருக்காங்க. ஸோ a13 பார்க்கும்போது 5 into 13, ஏன்னா அங்கே வந்து n இருந்துச்சு. ஸோ n பண்ணால் 13 by 13 plus 2 வரும். ஸோ 5 into 13 உங்களுக்கு 65 வரும். ஸோ 65 by 15. ஸோ தேர்ட் டேபிளில் கேன்சல் பண்ண முடியுமா இங்கே பார்க்கும்போது? ஸோ இது தேர்ட் டேபிள் இல்லை, ஃபிஃப்த் டேபிள் கேன்சல் பண்ணணும். ஸோ ஃபிஃப்த் டேபிள் கேன்சல் பண்ணிங்கன்னா 3, இது வந்து 13 வரும். ஸோ இதுக்கு மேலே இது கேன்சல் பண்ண முடியாது. ஸோ 13 by 3 போட்டுக்கலாம். அவ்வளோதான் அந்த சம். இப்போ அடுத்தது ரெண்டாவது பாருங்கள். an is equal to மைனஸ் வெளியே போட்டிருக்காங்க. ஸோ கவனமாக இருக்காங்க. அதை நீங்கள் உள்ளே கொண்டு மல்டிப்ளை பண்ணிடக்கூடாது. -4 அது a4 a11 கேட்டிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு a4 பார்க்கும்போது மைனஸ் அப்படியே வெளியே இருக்கட்டு, என்ன பேரா 4 ஸ்கொயர் -4. ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா மைனஸ் அப்படியே வெளியே இருக்கட்டும். ஸோ மைனஸ் ஃபஸ்ட்டு உள்ள வேண்டிங்கன்னா நல்லா கன்ஃபியூஷன் ஏற்படும். ஸோ மைனஸ் அப்படியே வெளியே அடிச்சுட்டு கொண்டு போங்க. ஸோ 4 ஸ்கொயர் 16 minus 4 வந்து லாஸ்ட்டாக இதில் ஒரு 4 வரும். 16 minus 4 12 வரும். ஸோ இது மைனஸ் உள்ளே கொண்டு போகாமலே ஈஸியாக ஆன்சர் கிடச்சிட்டு. இப்போ அடுத்தது பாருங்கள், a11 பார்க்கும்போது -11 the whole square -4 இருக்கும். ஸோ அப்படி பார்க்கும்போது மைனஸ் இங்கே மைனஸ் இருக்குது. 11 ஸ்கொயர் வந்து உங்களுக்கு 121 வரும். 121 minus 4 வந்து மைனஸ் அப்படியே வெளியிட்டு 121 4 செப்பரேட் பண்ணிங்கன்னா 117 கிடைக்கும். ஸோ இதுதான் அந்த ரெண்டு டேர்ம்ஸ். ஸோ கிரேட்டர் தான் நம்ம டேர்ம்ஸ் எல்லாம் கண்டுபிடிச்சிட்டோம். அவ்வளோதான் அந்த சம். புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்ஸ் கேளுங்க. தேங்க்யூ.